ஹலோ மச்சான், இது எந்த ஊரன் தெரியுமா? நம்மளோட ஒடியா இருக்கான் கேப்பமா? ஈடிகட்டையா? எந்த ஏரியாவா? கப்பகனையா? என்ன ஆகுது? சீமந்தா. எப்படியா மந்த? நான் 24 பேர் உதவி செஞ்சாங்க மச்சான். அது பார்த்தியா, 24 பேர் உதவி செஞ்சிருக்காங்க மச்சான். இன்னும் உதவிகள் வருது, அதை கொஞ்சம் பார்க்கணும். பார்த்து தான் மச்சான் செய்யலாம். சில பாருங்க, கோபிச்சதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சாமானும் எடுத்தாச்சு. முன்னாடி போட்டேன் நான். அதுக்கு இடையில் நான் வீடியோ ஓடலை, இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் மச்சான். சில பாரு ஓடாம். இது இந்த ஒரு ரூம் ஒன்று உடஞ்சிருக்கு மச்சான். அதுக்காக தான் இந்த கல் எடுத்திருக்கேன். இந்த ரூமு பிளக்கல் வாங்கியிருக்கேன் தெரியா மச்சான். சீமெந்தான் பிளக்கல்லாம் நெட்டான் கோழிக்காலை கேட்ட மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கு. இன்றைக்கு இவங்க ஓடுறாங்களா என்னமோ தெரியல. இந்த பக்கம் சிலா பறவை முடிஞ்சு அந்த பக்கம் சிலா பறவுறாங்களா பாருங்க. இந்த ரூம் தான் உடஞ்சிருக்கு மச்சான். இந்த ரூமை கட்டணுமா என்ன பாருங்க. சிலா அடிக்கிறாங்களா எப்படி தெரியுதா? இப்படி இருக்கும்போது மச்சான் என்னென்னு சொன்னால், நிலக்கதவெல்லாம் எடுத்துருக்கு. 5 நிலையாக கதவும் செட்டோட எடுத்தாச்சு. மற்றது 3 ஜன்னல் நிலை, அதுக்கும் கதவு எல்லாம் எடுத்தாச்சு மச்சான். அந்த அதுக்குள்ளே இருக்கு. உள்ளுக்கு பெரிய வீடு மச்சான். அது என்ன செய்கிற அப்படி அந்த குடும்பத்துக்கு உதவிகள் வந்திருக்கு. எல்லாத்தையும் செய்து கொடுத்து போட்டு முடிஞ்ச வரும். அந்த 24 பேர் ஆறாண்டு எங்கெங்கே இடத்துல இருந்த உதவி செஞ்சுருக்காங்கன்ட்டு அதையும் நான் சொல்லுவேன் மச்சான். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த அருகே இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். கதவு தெரியுத மச்சான். தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, கடைச்சி கட்டம். இந்த வீடை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து போடுவான் சரியா? இப்போ என்னென்னு சொன்னால், அந்த மேசன் நாளைக்கு வாரத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. புலனர்வ பாட்டி வாரன்ட்டு சொன்ன மச்சான். இன்றைக்கு கட்டாயம் பருவம்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. தண்ணி இல்லை, அவங்கள தான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அது வந்தால் மேசன்ற வேலையும் குயிக்கா போயிடும். நிலம் முழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு மண் ஒரு 3 லோடுக்கு சொல்லியிருக்கோம். வரும், அது ஏற்பாடு பண்ணியாச்சு. சீமந்தும் ஓகே. இது நாளைக்கு மேசனும் பாரத்துக்கு ஓகே. தண்ணியான பிரச்சனையா இல்லை, அவங்க வந்து செய்தாருன்னு சொல்லிக்காங்க. அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு வீடு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகு ஆறாறு எங்கே தேக்கள் எங்கெங்கேருந்து உதவி செஞ்சுருக்காங்க. நம்மளோட இலங்கையிலேருந்தும் உதவி செஞ்சுருக்காங்க, வெளியிலேருந்தும் உதவி செஞ்சுருக்காங்க. 24 பேராம் இன்னும் செய்து வாராங்க மச்சான். அவங்களோட சம்பளம் வந்து தானே சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்க. இப்படி உதவி வந்து சேர்ந்துருக்கு பாருங்க மச்சான். பெரிய வீடு. என்ன எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? எனக்கு 4000 பார்த்தியா? 4000 இருக்குது. ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் கொடுக்கணும். எல்லாரையும் கவனிக்கணும் மச்சான். நம்மளும் நவாறு மதியம் சாப்பிடலையா? இப்படி தானே ஓடித்துடுறேன் நான். என்ன பண்ணுறது? உதவின்றது நல்ல ஒரு இது மச்சான். அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் இந்த வேலையை தொடங்கியிருக்கேன். தொடங்கி இப்போ ஒரு 2-3 நாள் மச்சான். நேற்று ஊரடங்கால வேலை செய்யலை. இன்றைக்கு வந்திருக்காங்க. பார்ப்போம். போட்டு முடிஞ்சு எல்லாம் நிலம் இழுத்து முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று போடுவான். அதெல்லாம் சொல்லுவேன் மச்சான் சரியா? பாருண்ணே.